ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை எரேமியா 31 அதிகாரம் 14 வசனம். ஜெரமியா சாப்டர் 31 verse 14. ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் ஆசாரியர்களுக்கும் தம்முடைய ஜனங்களுக்கும் கொடுக்கிற அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். ஆசாரியர்களுடைய ஆத்துமாவை கொழுமைகளினால் தேவன் பூரிப்பாக்குவேன் என்று சொல்லுகிறார். இந்த இடத்துல ரெண்டு விதமான மக்களை குறித்து பார்க்கிறோம். ஒன்று ஆசாரியர்கள், இன்னொன்று தேவனுடைய ஜனங்கள். ஆசாரியர்களுடைய ஆத்மாக்களை அவர் கொழுமைகளினால் பூரிப்பாக்குவார். அதுதான் முதலாவது ஆசீர்வாதம். We need the blessings for both the priests of God and to the people of God. The Lord God says He will satisfy the souls of His priests with abundance. With abundance, He distinguishes the differences between the priests of God and to the people of God. Unless we are called, we cannot claim as priests in this world. The word of God is very clear. It's a honorable calling of Aaron. We cannot serve for two masters. There are people, they say they serve God and they serve to another company. The word of God is very clear. You cannot serve for two masters. You will hate one and you will love one. That is what happens in the world. We are seeing people, they serve on Sundays for God. For the rest of 6 days, they serve for some other companies and they claim that they are also priests. That is not biblical. I want to tell you, if you are called, you are chosen, if you serve God in full time, then you are doing the ministry of God. You are the priest of God. இந்த உலகத்துல 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்கிற மனிதர்களை பார்த்திருப்பீர்கள். ஞாயிற்றுக்கிழமான ஆராதனையில வந்து செய்வார்கள். மீதி 6 நாளும் வேற எங்கேயோ இருப்பார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், 2 எஜமானுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொல்லி. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் தான் ஆசாரியர்கள். அவர்களுக்கு ஆண்டவர் ஆத்துமாக்களை கொழுமையினால் பூரிப்பாக்குவேன் என்று சொல்கிறார். இரண்டாவது, என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். The second blessing is for the people of God. There are people in the world, they call themselves as spiritual, as believers, but they do not live accordingly. They live among the people, like the people, and do everything like the worldly people. If you see in the life of Shadrach, Meshach, Abednego, even though they serve in the Babylonian kingdom, they did not obey the order of the king. They were steadfast in obeying the word of the King of Kings, that is our God. The same way, you should not serve two masters. You should be God's children. Then God will bless you with His goodness. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை போல முழுமையாக நாம் தேவனுக்கென்று வாழுகிற ஜனங்களாக வாழும் பொழுது தேவன் தம்முடைய நன்மையினால் நம்மை திருப்தியாக்குவார். பாபிலோனிய ராஜாவிற்கு அவர்கள் தங்களுடைய பணியை செய்தாலும் அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விட்டு தவறாமல் வாழ்ந்தார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்தில் நாங்கள் ஆசாரியர்களாக அழைக்கப்பட்டிருக்கிறோம்.
இந்த கனமான ஊழியத்திற்கு நீர் அழைத்தீர் ஆண்டவரே. முழுமையாக உமக்கென்று ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபை செய்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே உம்முடைய ஜனங்களாக வாழுகிற மக்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தருளும். அப்பா, அவர்கள் 2 வேடம் போடுகிறவர்களாக அல்ல, அவர்கள் முழுமையாக உம்முடைய பிள்ளைகளாக கிறிஸ்துவை விட்டு பேலியாளுக்கு திரும்பாதபடிக்கு முழுமையாக உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாக, உடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களாக, உடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக அவர்கள் வாழ உதவி செய்தருளும். அவர்கள் வாழ்க்கையில உடைய நாம மகிமைப்படுவதாக. உடைய மக்களை நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.